உருவக்கேலி பண்றதுனால நிறைய பேர் எப்படி இன்செக்யூரிட்டியால பாதிக்கப்படுறாங்க உங்களுக்கு தெரியுமா? பாடி ஷேமிங் அப்படிங்கிறது ஒருத்தனுடைய தோற்றத்தை வச்சு அந்த ஒரு 5 நிமிஷம் சிரிப்புக்காக அவனை கலாய்க்கிறது தான் பாடி ஷேமிங்னு சொல்ல போறோம். இது பண்றதுனால எனக்குள்ளாரே நான் நிறைய இன்செக்யூரிட்டியா ஃபீல் பண்றேன் அப்படின்னு ரீசெண்டா என்னோட ஃப்ரெண்ட் என்கிட்ட சொன்னாங்க. அப்போதான் எனக்கு இந்த ஒரு கண்டென்ட் போடணும்னு தோணுச்சு. இங்க யாருமே பெர்ஃபெக்ட் கிடையாது. ஒருத்தவன் கருப்பா இருப்பான், வெள்ளையா இருப்பான், குண்டா இருப்பான், ஒல்லியா இருப்பான், கை இருக்காது, கால் இருக்காது, எக்கச்சக்கமான பிரச்சனை இருக்கு எல்லாருக்குமே. ஏன் என்னையும் எடுத்துக்கிட்டா கூட நான் கண்ணாடி போட்டிருக்கேன், இந்த மூக்கு கிட்ட கருப்பா இருக்கு பாருங்க. ஆக்சுவலி இது எதனால வந்துச்சுன்னு தெரியல. ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இப்போ எல்லாருமே எல்லா நேரத்துலையும் ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. அவனுக்கு அந்த மனசு எப்படி ஹர்ட் ஆகும்னு சொல்லிட்டு மற்றவங்களுக்கு எப்படி தெரியும்? இதனாலே நிறைய பேர் யோசிக்கிறாங்க ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கு. எங்க நம்ம அங்கே ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கும்போது நம்மளை பத்தி இப்படி பேசுவாங்களோ, சிரிப்பாங்களோ அப்படின்னு 1000 பேர் நம்மளை பத்தி உண்மையாவோ பொய்யாவோ சொல்லி சிரிக்கலாம். அந்த இடத்துல நம்ம ரியாக்ட் பண்ணாம அடுத்தடுத்த விஷயங்களை நம்ம மூவ் ஆன் ஆகிட்டே இருக்கணும். எல்லாமே கரெக்ட் தான் ப்ரோ. இந்த இன்செக்யூரிட்டிலேருந்து நான் எப்படி வெளியில வரது அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. முதல்ல நீங்க உங்களை நம்புங்க. நம்ம எல்லாருக்குள்ளேயும் கண்டிப்பா ஒரு திறமைன்னு ஒன்று இருக்கு. அதை நம்ம வெளியில கொண்டு வரது மூலியமா நம்மளோட பட்டப்பேரையும் நம்மளோட பாடி ஷேமிங் பண்றவங்களையும் அடியோட அழிச்சிடலாம். இல்ல ப்ரோ எனக்கு எல்லாரும் என்ன திறமை இருக்குன்னு எனக்கு தெரியல ப்ரோ அப்படின்னா ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த டிராயிங், டான்சிங், எடிட்டிங், ஆக்டிங்னு சொல்லிட்டு நல்லாவே சூப்பரா பண்ணுவாங்க. சில பேர்லாம் ஸ்போர்ட்ஸ்ல கூட சூப்பரா பண்றாங்க. நீ சொல்றது எல்லாமே கரெக்ட் தான் ப்ரோ. நம்ம திறமையை கொண்டு வரது மூலியமா எப்படி இந்த இன்செக்யூரிட்டியை நம்ம உடைக்கலாம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளே நம்ம ஸ்பைடர்மேன் படத்துல வந்த பீட்டர் பார்க்கர் அப்படிங்கிற இந்த ஒரு மனுஷன் தான். இந்த படத்துல நடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பேலிஸ்டிக் டான்ஸ்னு சொல்லுவாங்க, அது பேர் எனக்கு சரியா தெரியல. அதுல முழுக்கவே பெண்கள் நடனம் ஆடக்கூடிய ஒரு டான்ஸ், அந்த ஒரு டான்ஸ்ல இவர் இருந்தாரு. நமக்கு நிறைய பேருக்கே தெரியும், சும்மாவே அந்த மாதிரி எதனா ஒன்று கலாய்ப்பாங்க. இவர் வேற இந்த டான்ஸ்ல இருக்காரா? ஸோ அதை வச்சு நிறைய பேர் அவரோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், அவங்களோட ஃபேமிலி சர்க்கிள் எல்லாருமே அவரை வச்சு அந்த கலாய்ச்சிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிற அந்த ஒரு சுச்சுவேஷனில் மார்வலில் ஸ்பைடர்மேன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் கிடைச்சதுக்கப்புறம் அவரோட மொத்த வாழ்க்கையுமே மாறிடுச்சு. ஸோ அதனால் அவன் அப்படி சொல்கிறான், இவன் அப்படி சொல்கிறான்னு சொல்லிட்டு ஓவர் திங்க் பண்ணி ஒரே இடத்துல ஸ்டாப் ஆகாமல் அடுத்தடுத்த விஷயங்களில் மூவ் ஆன் ஆகிட்டே இருங்க. ஸோ கண்டிப்பாக எல்லாரும் முன்னாடியே நம்ம கெத்து காட்டுவோம். ஸோ ஸ்டே ஸ்ட்ராங். டாடா பை. See you. Bye.